ரஜினி கமல் ஹிட்ஸ்ல இன்னைக்கு 2 ரஜினிஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பலத்த கைத்தட்டலோட வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் பாஷா அண்ட் மாணிக்கா. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். மாணிக்கா உங்க ஆட்டோல ஏத்துங்க. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. இப்படி ஒரு ஆட்டோ நான் பார்த்ததே இல்ல. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நாங்க சானிடைசர் போட்டு ஆட்டோல ஏத்தி எங்க டீம் ஓட்டுங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க மாக்காப்பா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றேன். இப்ப பாரு, என்னுடைய டீம் வந்து பயங்கரமா ஒண்ணு பண்ண போறாங்க. ஆரம்பியா சீக்கிரம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. நானும் கண்களே பாஷையா. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? அந்த பாட்டுல வர பண்றானா ஒயிட் ஷாப் வாசல்ல பாத்துக்கிறாங்க. சூப்பர் மேடம். சிவன் பார்க்கல 6 மணிக்கு இது மாதிரி தான் எல்லாரும் கக்க சிரிச்சு சுத்தி இருப்பாங்க. நக்கல்யா அவனுக்கு. பாத்தல அந்த பாட்டுல வர மாதிரியே நாங்க நீனே போனோம் பாத்தியா? மேடம்லாம் வெளில போயிட்டாங்க. போய் கூட்டு வந்தோம் இப்பதான். ஓகே. ஆனா நாங்க சும்மா கிடையாது. எங்க கிட்ட பல விதமான பஞ்சஸ் இருக்கு. உள்ள என்ன நிறைய இருக்குது. அந்த பஞ்சஸ நாங்க இங்க இறக்குறோம். அதுக்கப்புறம் டீம் இல்ல எது கெத்தான டீம் ஸ்டார்ட் பண்ணுங்க பாஷா சார். Come on, let's start the game. ஏன்னா தீப்பெட்டில 2 பக்கம் வருஷனா தான் தீ பிடிக்கும். இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் வருஷனா தீ பிடிக்கும். 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பு இல்ல. I am watching. அசந்தா அடிக்கிறது உங்க பாலிசி, அசராம அடிக்கிறது பாபா பாலிசி. அவருக்கு போடுங்க ஒரு LIC பாலிசி. இந்த தும்மல், இருமது, நக்குது, நகிரி, நல்லது, கெட்டது, எலிமினேஷன், டேஞ்சர் ஜோன், ஓட்டு, கீட்டு, அத டைட்டில் வின்னர் இதெல்லாம் தேடி வராது. எதனால வர சொன்னா நம்மளால கேட்க முடியாது, நம்மளால வர சொன்னா சொல்ல முடியாது. இது வாசனா முத்து தூள் கலப்பிட்டமா. பசித்தால் பயம், நின்றால் பயம், நடந்தால் பயம், ஆடினால் பயம், ஓடினால் பயம், பாடினால் பயம் எல்லாம். காணாசுதர் பாட்டை கேட்டால் கைதில் ஒரு பயம், இந்த பொண்ணு பாட்டை கேட்டால் இடுப்பில் ஒரு பயம், இந்த பொண்ணு டாப் கியரை போட்டு மேல தூக்குமா. பாட்டை கேட்டால் காதில் ஒரு பயம், இவரை பார்த்தாலே வருது பயம். இந்த ரேப் பாடினா ரேப்பர் போட்டு கிழித்து ஒரு பயம். அவன் இந்த பொண்ணு எதுக்கு வந்துக்கிட்டே தெரியல, கை தட்டி காங்கிட்டு போறத பார்த்தாலே வருது பயம். இந்த பொண்ணு மேக்கப் போற மேக்கப் மேல பார்த்தா ஒரு பயம். ஐயோ யோகி உன்னோட சித்தப்பாவை பார்த்தால் பயம், இவரை பார்த்தால் பயம், அவரை பார்த்தால் பயம், எல்லாம் பயமே. சூப்பர். ஐயோ இப்போ லந்திடலாம் பேசுறீங்களா? அஷோ இந்த நாள் உன் கேலண்டர் நோட் பண்ணி வச்சுக்கோ. காலண்டர் எடுத்துல போன்ல இருக்க கேலண்டர் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோ. எப்படி இதே மாதிரி ரவுண்ட் அடிச்சு அங்க இருக்கிற கண்டென்ட் வச்சு அப்படியே மேனேஜ் பண்றியோ, அதே மாதிரி நாங்களும் இதே மாதிரி இங்க இருக்கிற கண்டென்ட் வச்சு வேற லெவல்ல பாட்ட பாடி இந்த ரஜினி டீமை வின் பண்ண வைக்கல. நான் மலையிலடா. அது மாஸ். பண்டிகையை கொண்டாடுங்க. உங்க ஸ்கின் சும்மா மழமழமழன்னு க்ளோ ஆகுது. என்ன காரணம்? என்ன சாப்பிடுறீங்க? கோதுமையா இல்ல திணை? சாப்பிடலண்ணே, ஆவி பிடிக்கிறேன் நைட்டு. ஆவி பிடிக்கிறியா? வெரி இன்ட்ரெஸ்டிங். நைட் ஆவி பிடிக்கிறான் மாக்காப்பா. எந்த ஏரியால போய் பிடிக்கிறீங்க? எங்கெங்கெல்லாம் இருக்கோமோ அங்கெல்லாம் அப்பப்ப. உங்களுக்கு எப்படி தெரியும் அங்க ஆவி இருக்குன்னு? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். சட்டியில வச்சா தண்ணி ஊத்தி பத்த வச்சா குப்புன்னு வந்துரும். அது பாட்டுக்கு சட்டியில தண்ணி அவ்வளவு ஆழமான ஆவியாது? சட்டியில தண்ணி ஊத்தி வச்சா வந்துருமா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும். நீ மட்டும் தான் பிடிப்பீங்களா இல்ல நீயே? நானு முத்துசிரி பேர் நான் சேர்ந்து பிடிப்பேன். ஓஹோ ஓஹோ. பரத் அடிக்கடி வருவார், ஜாயின் பண்ணிப்பாங்க. ஆவி பிடிப்பியா? போன வாரமே பிடிச்சிட்டேன். போன வாரமே பிடிச்சியா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். பிடிச்சு எங்க வச்சிருக்க? பிடிச்சிட்டு விட்டேனா அப்போ. ஏடா அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை பிடிக்கிறீங்களா? அதேடா உர்றீங்க. எனக்கு இது சரியா பண்ணல. எப்படி ஆவி பிடிச்சி எப்படி விடுவ? மூக்கால. மூக்காலையா? மூக்குத்தி முருகனுக்கு டஃப் கொடுக்குற அப்படியே.
இப்படி பிடிச்சிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணோம். உடனே விடக்கூடாது. ஆவியை அப்படியே லங்ஸ்ல வச்சு சாவடிப்பேன் அந்த ஆவியை. அது ஃபீல் பண்ணோம். அந்த ஆவியை ஃபீல் பண்ணணும். என்னய்யா இதெல்லாம் எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? அப்படியே விட்டுறணும். இதுக்கு ஏதாவது நல்ல நாள் பாப்பீங்களா? அமாவாசை, பௌர்ணமி? அப்படி இல்ல, எப்போ வேணாலும் பண்ணலாம். காலையில, மத்தியானம், எஸ் ஆஹா நைட்டு தான் கரெக்டான டைம். ஓகே, பாத்துக்கோங்க. ஆவி பிடிக்கிறதுக்கு நைட்டு தான் கரெக்டான டைம். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஓகே, வெரி நைஸ். சூப்பர் தம்பி. நீ அப்புறம் உங்க ஹேருக்கு என்ன பண்றீங்க? ஆமா கப்பா, என்ன விட அவனுக்கு அதிகமா growth ஆயிட்டே போகுதுன்னு எனக்கு எல்லாம் போயிட்டு இருக்குக்கா. ஏங்க நீங்க எனக்கும் போயிட்டு இருக்கு. நான் ஒண்ணும் சொல்லலையே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு. நான் உங்களுக்கு டிப்ஸ் கேக்குறேன். நிறைய முடி வளருக்கு என்ன பண்றது? 2-3 அட்டாச்மெண்ட் வாங்கி மாட்டிக்கோ. அவர் பாட்டுக்கு சொறி விட்டு போயிடுவாரு. எல்லாருக்கும் அவங்க பிரச்சனை. ஒன்னும் ப்ராப்ளம். சூப்பரா கடைசியில சூப்பரா பாரு, நம்ம பியூட்டி டிப்ஸ் கூட கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்ஸ் பா, ரொம்ப தேங்க்ஸ். நன்றி நன்றி நன்றி. ஆவி பிடிக்க சொல்லி கொடுத்துருக்க, ஹேர் டிப்ஸ் கொடுத்துருக்க, இந்த மாதிரி பல நீங்க வந்து வார வாரம் எங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அபிலாஷ் இன்னமும் அந்த சூப்பர் சோஃபால நல்லா ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரை தூக்குறதுக்கு யாராவது வருவாங்களா இல்லையா மாக்காப்பா? ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். சோபாவோட சேர்த்து தூக்குறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு 4 பேர் தேவைப்படும். அவர் தனியா தூக்கணும்னா ஒரு 2 பேர் 3 பேர் இருந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆனா இங்க ஒரே ஒரு ஆள் தூக்குற மாதிரி யாரையா இறக்கு. ஓகே, அந்த ஒத்தைக்கண் பாடகர் அவர் கூப்பிடலாமா? ஒன் ஐ சிங்கரா? ஒன் ஐ சிங்கர். ஒன் ஐ சிங்கருக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஆதித்யா. இல்ல, அந்த முடிதான் வந்து கண்ணுல உழுதுன்னு உனக்கு தெரியுதுல. தியேட்டர் கரெக்டா அவர்ட்ட சொல்ல, நான் இருக்குன்னு ஒரு போட்டு போடுற போறேன். உனக்கே நல்லா இருக்குதா? நியாயமா? பரத் எல்லாம் பாரு, எவ்வளவு அழகா கியூட்டா அழகா வச்சிருக்கான். அதோட அருமையா ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கேன். முத்து சிற்பி ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது மாதிரி போனா நைட்ல இது மாதிரி பார்த்தோம் ஏன் பயமா இருக்கு? நிஜமா பயமா இருக்கு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? பாடும் போது யோசிக்கிறேன், ஒண்ணுமே தெரியலடா. இந்த பக்கம் எனக்கு நிஜமா தெரியுது. நீங்க பாருங்க, ஒரு கண்ணு கிளியரா சத்தியமா தெரியல. இப்படி வந்துதான் நான் எல்லாரையும் திரும்பி பார்க்கணும். ஹலோ சீஃபு. சீஃபுலாம் இந்த பக்கம் உட்கார்ந்தது கூட எனக்கு தெரியல. நீ எப்படி பண்ற இத? How do you manage it? எனக்கு சரியா புரியல. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு ப்ளீஸ். பழகிருச்சுக்கா. அதுக்கு நடுவுல அந்த கேப் இருக்கும் பாத்தா. ஆமாமா, முடிக்கு நடுவுல ஒரு கேப். அது வழியா எனக்கு கண்ணு தெரியுது. ஓ, நீ ஹோட்டல்ல எட்டி பார்க்கறவனா நீ? புரியுது. தெரியாம சொல்றேங்க, தப்புதான், மன்னிச்சிருங்க. anyways nice da.